ஹாய் டார்லிங். வாங்க டேட். இல்லை இல்லை இங்கே உட்காருங்க டேட். நோ, ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹாப்பி பர்த்டே. வேர்ஸ் எ ட்ரீட். நீங்கள் உட்காருங்க டேட். ஓகே ஓகே, ஐ வில் டாக் யூ லேட்டர். ஷோர் ஐ வில் கெட் பேக். எப்போ வந்தீங்க? இப்போ தான். என்ன டேட் திடீர்னு? ஒரு வேலையாக சென்னைக்கு வந்தேன். சரி, அதான் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு. திவ்யா இல்லை? வெல், திவ்யா ஷி ஹாஸ் கான் டு பெங்களூர். ஓ, எப்போ வருவா? ஐ திங்க் மேபி 1 or 2 days. ஆதி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே? தப்பாக நினச்சிட்டா மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, கேட்க வந்ததை கேளுங்க. நான் வரும்போது யார்கிட்ட பேசியிருந்தேன்? ஃப்ரெண்டுன்னா என்ன டேடி நீங்கள் போலீஸ் மாதிரி என்கொயரிலாம் பண்ணிக்கிட்டு? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட். இல்லை, டார்லிங் அது இதுன்னு. வெல், ஆக்சுவலி டேட், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் யூ, ரைட்? அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. வி வில் மீட் இன் ஈவினிங். ஓகே டேட். The number you are trying to reach is currently switched off. Please try again later. நீங்கள் டயல் செய்த எண்
வீட்டில் அப்பா வேறு இருக்கார். ம் யா நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். ஏய் ஏய் கமான், நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். சும்மா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காத. யா ஏய் சத்தம் போடாத ப்ளீஸ், சொன்னால் புரிஞ்சுக்கோ. அவளை பற்றி நீ ஏன் பேசுகிற? நீ அவளை மாதிரி அட்வைஸ் பண்ணாத. ஓகே, நான் ஸ்டடியாக தான் இருக்கிறேன், புரிஞ்சுக்கோ. ஆ விடு நான் பார்த்துக்கிறேன். குட் நைட். ஓகே பாய் பாய். என்ன ஆதி, டெய்லி லேட் நைட்டில் தான் வீட்டுக்கு வர போல? ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் 1 வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதான் எல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் ஒர்க் இருக்கிறதுனால லேட்டாக வரியா, இல்லை பாருக்கு போய் குடிச்சிட்டு வரதுனால லேட்டாக வரியா? நானா குடிச்சிட்டா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பரவாயில்ல, சும்மா சொல்லு. டேட், நிஜமாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல. சரி ஓகே. திவ்யா எங்க? போய் சொல்லாமல் சொல்லு, பிகாஸ் ஐ நோ எவ்ரிதிங். அது வந்து அவ என்ன ஆதி, அது வந்து இது வந்து இழுக்கிற? திவ்யா ஆஃபீஸ் வேலையை 2 நாளைக்கு முன்னாடி தான் பெங்களூர் போனதா நீ சொல்கிற. பக்கத்து வீட்டில் கேட்டால் அவள் 1 மாதமாக ஆளே இல்லைங்கிறாங்க. ரூமில் பார்த்தாலும் ஓன் ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை. டெய்லி குடிச்சிட்டு வர வீட்டுக்கு வர என்ன தான் நடக்குதுங்க? ஏதாச்சும் சொல்லு. இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? எஸ் டேட், யூ ஆர் ரைட். அவள் பெங்களூர்லாம் போகல, நான் உங்கள்கிட்ட போய் சொன்னேன். ஏன், எதுக்காக அப்படி போய் சொன்னேன்? ஏன்னா இப்போ அவன் என் கூட இல்லை. ஒரு நாள் எங்களுக்குள்ள சண்டை அதிகமாகி கோவத்தில் நான் அடிச்சிட்டேன். அதான் அவள் வீட்டை விட்டு போயிட்டா. என்னது, வீட்டை விட்டு போயிட்டாளா? அது அவள் அப்பா அம்மா இல்லாத பொண்ணுடா. அவளுக்கு நம்மளை விட்டு வேறு யாருமே இல்லை. நீ என்னடானா கூட அவள் வீட்டை விட்டு போயிட்டாங்கிற? அவள் வீட்டை விட்டு போகிற அளவுக்கு அப்படி என்னதான்டா பிரச்சனை உங்களுக்குள்ள? எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போடுறா டேட். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறா. என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா. எனக்கு அவள் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல டேட். இதுக்கப்புறம் என்னால் அவள் கூட வாழ முடியாது டேட். அதான் டிவோர்ஸ் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஆதி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இதெல்லாம் சாதாரணம். ஏன், உங்கள் அம்மா கூட அப்படி தான். அதுக்காக நான் டிவோர்ஸாக பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி வாழல. ஒய்ஃபு சண்டை போடுறதுக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணணும்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் கல்யாணமே பண்ணிக்காம தான் இருக்கணும். அவள் சண்டை போடுறது தான் பிரச்சனைனா அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கலாமே. வீட்டில் பெரியவங்கன்னு நாங்கள் எதுக்கு இருக்கோம்? அதை விட்டுட்டு டிவோர்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் குழந்தை இல்லை டேட், உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஓ, அதான் கல்யாணமானவளை அடித்து விரட்டிட்டு வேற அவ கூட இந்த பெரிய மனுஷன் கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களோ? ஆமாம் டேட், நான் கூத்தடிக்கிறேன் தான். உன்னை கேட்டு உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். அவள் உன்னை நம்பி தானே வந்தா. இப்படி அவளை கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இப்படி செல்ஃபிஷாக நடந்துக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா உன்னை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். நீ யாரை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் அந்த கடவுளை ஏமாற்ற முடியாது. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாய்ங்கிற ஸ்தானத்தில் ஒரே ஒருத்தி தான் இருப்பான். அதே மாதிரி தான் தாருங்கிற ஸ்தானத்துலேயும் ஒருத்தி தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த உறவுக்கு அர்த்தமே வேற. போது நிறுத்துங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு பதில் ஒன்று தான். ஐ கான் லிவ் வித் ஹர் எனிமோர். தப்பு பண்ணுற ஆதி. ஒரு தகப்பனை என் புள்ள நல்லா இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஆனால் பிள்ளையா என் பேச்சை நீ மதிக்கக்கூட இல்லை. இதெல்லாம் தப்புன்னு ஒரு நாள் உனக்கு புரியும். அன்றைக்கி நீ வருத்தப்படும் போது உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு மரியாதை இல்லை. நான் கிளம்புறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி அநியாயமாக சீரழிச்சிட்டவங்க குற்ற உணர்ச்சி உன் வாழால் முழுசு ஒன்றை நிம்மதியாக இருக்க விடாது.
சாரி டேட், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நானும் திவ்யாவும் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியும் சந்தோஷமாக தான் இருந்தோம். லைஃப்பும் நல்லா தான் போயிட்டு இருந்தால் தான் நான் நினச்சேன். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நான் எப்பவும் போல் ஆஃபீஸ் போயிட்டு வந்து பார்த்தப்போ எப்பவும் லாக்காக இருக்கிற டோர் அன்னைக்கு ஓப்பனில் இருந்தது. நான் உள்ளே போய் பார்த்தேன். ஆனால் திவ்யா அங்கே இல்லை. ஐ டோன்ட் நோ வேர் ஷி வென்ட். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கதவை திறந்தப்போ ஐ வாஸ் ஷாக்டு. அங்கே இருந்த திவ்யாவோட ட்ரெஸ், ஜுவல்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. சந்தேகப்பட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாமல் நான் பைத்தியமாகவே ஆகிட்டேன். ஆனால் 2 நாளைக்கு அப்புறம், நீங்கள் தானே மிஸ்டர் ஆதி? சொல்லுங்கள் சார், என் ஒய்ஃப் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? உங்கள் ஒய்ஃப் யாரும் கடத்திடலாம் போல. அவள் காலேஜில் கூட பிடிச்ச பையனோட. அந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் சோகமும் தனிமையும் என்னை வாட்டி வதச்சிட்டு இருந்தப்போ தான் நீங்கள் சென்னை வர விஷயம் எனக்கு தெரிஞ்சது. எங்கே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தன் பையனுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி பையனோட லைஃப்பை நாம் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டோமோங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தப்பு பண்ணுற மாதிரியும் முன்னாடி நடித்தேன். அந்த கில்ட்டி ஃபீலிங்கோடு நீங்கள் லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது டேட். பிகாஸ் ஐ நோ தட் பெயின் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் யூ. நீ எது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி நடிக்கிறியோ அதை நான் தெரிஞ்சும் நடிக்கிறேன். உன்னை விட்டு போனதுக்கு திவ்யா தான் வருத்தப்படணும். ஐ எம் சாரி ஆதி.